எல்லாருக்கும் வணக்கங்க. நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சென்ட்ரல் ரிப்பன் பில்டிங் பின்புறமாக ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். இங்கே நடக்கிற இந்த மேட்ச்சில் இன்றைக்கி இஸ்ரேல் இந்தியாவும் பலப்பரீட்சைன்னு தான் சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி சண்டே செம்ம ரசிகர்கள் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 50,000க்கு மேலே ரசிகர்கள் வந்திருக்காங்க. 3,000க்கு மேலே காவல்துறை அப்படி இப்படின்னு இந்த இடமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இன்றைக்கி இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த மேட்ச்சுக்கு நம்ம 11 மணிக்கே வந்து இதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் நம்ம வந்த நேரம் காலையில் 11 மணிக்கே உள்ள வந்துட்டோங்க. ஃபுட்பால் மேட்ச் ரசிகர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு திருவிழா மாதிரி அமைஞ்சதுங்க. ஆமாங்க, சென்னை வட சென்னையே நிறைஞ்சிருச்சுங்க. அந்தளவுக்கு ரசிகர்கள் கூட்டம். அவங்க வண்ண வண்ணமான ட்ரெஸ்ஸுகள் அணிஞ்சிக்கிட்டு முகத்தில் அந்த இந்தியா அந்த மாதிரி லோகோலாம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இஸ்ரேல் இந்தியா 2 டீம் சேர்ந்தவங்க ரசிகர்கள் மேலே பால் எடுத்து வீசும்போது, அந்த வீரர்கள் வீசும்போது அவங்க ரொம்ப உற்சாகமானாங்க. அதை நம்மளால் கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சுது. இந்த இஸ்ரேல் இந்தியா மேட்ச் ஆரம்பித்து வச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் வந்து கடைசி வரைக்கும் இருந்து இதை கௌரவிச்சாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் இடம் இல்லாமல் வெளியிலையும் நிரம்பி வழிஞ்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பாதுகாப்பு பயங்கரமான பலத்த பாதுகாப்பாகவும் இருந்ததுங்க. இஸ்ரேல் இந்தியா அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச்சுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க. ஆமாங்க, 50,000 பேர் கலந்து கொண்ட இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு மேட்ச் இன்ட்ரெஸ்டிங் இல்லைன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்தியா 1 பாயிண்ட் தான் எடுத்துச்சு, இஸ்ரேல் 2 பாயிண்ட் எடுத்தாங்க. ஆனாலும் கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் போச்சு. ஆனாலும் ரசிகர்களுக்கு அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் கைதட்டி ஆரவாரம் பண்ணாங்க. ஆனால் ஆரவாரம் பண்ணன அளவுக்கு அந்த கேமில் இன்ட்ரெஸ்டிங் இல்லை அப்படிங்கிறது உண்மை. 50,000 பேர் கலந்து கொண்ட இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ராவில் பண்ண மியூசிக்கலாக இருக்கட்டும், மற்றபடி உள்ளே பேசிக்கிட்டு இருந்த ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதாவது இஸ்ரேல் வீரர்களாக வந்து மிமிக்ரியெல்லாம் பண்ணாங்க. நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை அப்படிலாம் சொன்னது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சுங்க. இந்த மேட்ச்சில் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா 10,000, 5,000, 2,500, 2,000, 1000 அப்படிங்கிறதுனால கூட யாரும் கவலைப்படலைங்க. ஏன்னா உள்ளே வந்து அந்த இந்தியாவோட மேட்ச் பார்த்ததுலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம ரசிகர்கள். அதாங்க, மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பின் போகும்போது தான் மனசுக்கு கண்டிப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது. இது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் லைனில் உள்ளவங்க எல்லாருக்குமே மற்றும் ரசிகர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதுபோல் பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலசம் மீடியா.